அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்பு 12ஆம் வகுப்புக்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது தான். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினுடைய முடிவுகள் வெளிவந்து இன்றைக்கி 2 நாள் ஆச்சு. இந்த முடிவின் அடிப்படையில் இன்றைக்கி தமிழகமெங்கும் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தங்கள் உயர்கல்வியை எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தீவிர சிந்தனையில் இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய பெற்றோர்கள் ரொம்ப கவலையோடு இருக்கிறாங்க. தங்களுடைய பிள்ளைகளை என்ன படிக்க வைக்கலாம், எங்கே படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கவலையில் இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, உயர்கல்வி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நாம் என்ன உயர்கல்வி படிக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நாம் என்னவா இருக்க போகிறோம் அப்படிங்கிறது முடிவு செய்யப்படுகிறது. அதனால் ஒவ்வொரு மனிதர்களுமே தங்களுடைய உயர்கல்வியை எப்படி தீர்மானிக்கணும், எங்கே படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவும் ஒரு சிந்தனையும் இருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி உயர்கல்வியினுடைய நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா, 2 நோக்கம்தான். ஒன்று வேலைக்கு போகிறது, இன்னொன்று சுய தொழில் செய்கிறது. எந்த படிப்பாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு வேலைக்கு போகணும் அல்லது ஒரு சுய தொழில் செய்யணும். அப்படி வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது அது அரசு வேலையா தனியார் வேலையா? இன்னைய பொறுத்தவரையில் அரசு வேலை தனியார் வேலை ரெண்டுமே முக்கியமான வேலை தான். சில பேர் நினைக்கலாம் தனியார் வேலையில் நிறைய சம்பளம் கிடைக்காது அப்படின்னு. இன்றைக்கி அரசு வேலையை விட தனியார் நிறுவனங்களில் தான் மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்பும் இருக்கிறது, மிகப்பெரிய அளவில் சம்பளமும் இருக்கிறது, நம்மளுடைய திறமைக்கு ஏற்றவாறு மிகப்பெரிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால் அரசு வேலை தனியார் வேலை அப்படிங்கிற எந்த பாகுபாடும் இல்லாமல் நம்மளுடைய தகுதிக்கு ஏற்றாற்போல், நம்மளுடைய திறமைக்கு ஏற்றாற்போல் ஒரு நல்ல வேலையை தேடிக்கொள்வது எல்லா மனிதர்களுக்கும் கட்டாயமாகிறது. அது மட்டுமல்லாமல் நான் யாருக்கிட்டையும் வேலை பார்க்க விரும்பலை, நானே ஒரு தொழில் செய்ய போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக உயர்கல்வி கற்கணும். சில பேர் சொல்லுவாங்க, வேலை செய்கிறதுக்கு, சுயமாக தொழில் செய்கிறதுக்கு எதுக்கு படிப்பு அப்படின்னு. அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு உயர்கல்வி படித்திருந்தீங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் ஒரு பட்டம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, அந்த பட்டத்தின் மூலமாக உங்களுடைய வேலை வாய்ப்புகள், உங்களுடைய சுய தொழில் செய்கிறதற்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பாகவும் அமையும். நிறைய சலுகைகளும் அரசாங்கத்தினுடைய நிறைய மானியங்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு உயர்கல்வியை நாம் கற்றெடுக்க வேண்டும். இப்போ இந்த வேலைக்கு போகிறதுக்குன்னு சில படிப்புகள் இருக்குது, அதே மாதிரி சொந்த தொழில் செய்கிறதுக்கு அப்படின்னு சில படிப்புகள் இருக்குது. குறிப்பாக நம்ம கலைப்பிரிவு பாடங்களை படித்தோம் அப்படின்னா பெரும்பாலும் அது வேலைக்கு போவதற்கான பாடங்களாகத்தான் இருக்குது. அதே நேரத்தில் இந்த தொழிற்பாடங்கள், குறிப்பாக பொறியியல், வேளாண்மை போன்ற பாடங்கள் படித்தோம் அப்படின்னா அது வேலைவாய்ப்புக்கும் நமக்கு வாய்ப்பாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு சொந்தமாக தொழில் செய்வதற்கும் மிகப்பெரிய அளவில் வாய்ப்பாக அமையும். அப்போது நாம் என்னவாக போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக நாம் அந்தந்த படிப்புகளை தேர்ந்தெடுக்கணும். அந்த படிப்புகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னால் ஒரு சில விஷயங்களை நாம் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த பாடங்கள் அப்படிங்கிறது 2 வகையான பாடங்களை நம்ம சொல்லலாம். அதாவது முதன்மை பாடங்கள், நவீன பாடங்கள். இந்த முதன்மை பாடங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. அதாவது கன்வென்ஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, பிஏ, பிஎஸ்சி, பிகாம் அந்த மாதிரி படிப்புகளில் ஒரு ஆரம்ப காலத்திலிருந்தே அந்த படிப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் பிஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் இலக்கியம், ஆங்கில இலக்கியம், பொருளியல், வரலாறு, இந்த மாதிரியான பாடங்கள்லாம் கன்வென்ஷனல் கோர்ஸ், முதன்மை பாடங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பிஎஸ்சியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பாட்னி, சுவாலஜி, இந்த மாதிரியான பாடங்கள்லாம் அறிவியலில் முதன்மை பாடங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் இன்றைக்கி கால சூழலுக்கு ஏற்றவாறு சில நவீன பாடங்கள் வந்திருக்குது. இன்றைக்கி இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிஎஸ்சிலே இன்றைக்கி நீங்கள் டேட்டா சயின்ஸுன்னு இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்னு இருக்குது, பிஏவிலே சில பாடப்பிரிவுகள் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு நவீன பாடங்களும் இன்றைக்கி புதிதாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது நாம் எந்த பாடங்களை தேர்வு செய்வது, அதாவது முதன்மை பாடங்களை தேர்வு செய்வதா அல்லது நவீன பாடங்களை தேர்வு செய்வதா அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும். எப்போதுமே இந்த முதன்மை பாடங்களை தேர்வு செய்வது நமக்கு எல்லா சூழலிலும் ஏற்றது. இந்த நவீன பாடங்களில் பொறுத்தவரையில்
இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழலுக்கு தகுந்த மாதிரி நிறைய பாடங்கள் புது புது பாடப்பிரிவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதனுடைய நிலைத்தன்மை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அப்படின்னா, இன்றைக்கி படிக்கக்கூடிய பாடங்கள் இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பாடங்களினுடைய நிலை என்னவாகும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. அதனால் நாம் எப்போதுமே இந்த முதன்மை பாடங்கள், அதாவது கன்வென்ஷனல் டாபிக் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடங்களில் நாம் படித்தோம் அப்படின்னா அது எப்போதுமே நமக்கு மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்பையும் சரி அல்லது உயர்கல்வியையும் சரி அல்லது வேறு எல்லா வகையிலையுமே நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பிகாமில் முன்னாலெல்லாம் பிகாம்னா ஒரே ஒரு பிகாம் மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கி பிகாமில் மட்டுமே 24 பாடப்பிரிவுகள் இருக்குது. அப்படி 24 பாடப்பிரிவுகளையும் படிக்கும்போது என்னாகும் அப்படின்னா, தனித்தனியாக படிக்கும்போது இந்த பாடப்பிரிவு இன்னொரு வேலைக்கு அது ஒரு சரியான ஒரு தேர்வாக அமையாமல் போயிடும். அதனால் என்னாகும் அப்படின்னா, நாம் ஒரு குறிப்பிட்ட துறையில் மட்டும்தான் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் நம்ம பிகாமில் ஜென்ரல் அப்படின்னு படித்தோம் அப்படின்னா அது அந்த வணிகம் சார்ந்த எல்லா வேலைக்குமே போவதற்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதனால் நாம் பெற்றோர்களும் மாணவர்களும் நீங்கள் எப்போதுமே இந்த கன்வென்ஷனல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடங்களை தேர்வு செய்து அதன் பிறகு உங்களுக்கு அதில் ஏதாவது ஆர்வம் இருக்குது, விருப்பம் இருக்குது அப்படின்னா மேல் படிப்பில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷலைசேஷனில் நீங்கள் போகலாம். அல்லது அதிலே கூட சில சிறப்பு தகுதிகளை நீங்கள் பெற்று அதன் மூலமாக நீங்கள் வேலைவாய்ப்புக்கோ சுயதொழிலுக்கோ முயற்சி செய்யலாம். அதை நாம் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உயர்கல்வியில் பல்வேறு வகையான பாடப்பிரிவுகள் இருக்குது. குறிப்பாக கலை அறிவியல் பாடப்பிரிவுகள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி 1500க்கும் மேற்பட்ட கலை அறிவியல் கல்லூரிகள் இருக்குது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கலை அறிவியல் பாடப்பிரிவுகள் இருக்குது. அப்போது அந்த கலை அறிவியல் பாடப்பிரிவுகளில் என்னென்ன மாதிரியான பாடங்கள் இருக்குது, அந்த பாடங்கள் எந்தெந்த கல்லூரிகள் சிறப்பான முறையில் கற்றுத்தரப்படுகிறது, எந்த பாடப்பிரிவுகள் நமக்கு வேலை வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கக்கூடும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் நாம் சேரணும். அதே மாதிரி பொறியியல் படிப்புகள், இந்த பொறியியல் படிப்புகளில் கூட நம்ம அந்த முதன்மை பாடம் நவீன பாடங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கன்வென்ஷனல் சப்ஜெக்ட் அண்டு எமர்ஜிங் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த முதன்மை பாடங்கள் அப்படின்னா ஒரு காலத்தில் பிஇ அப்படின்னா அதில் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு இந்த மாதிரியான பாடங்கள் தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பொறியியலில் பிஇலே கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பாடங்கள் இருக்குது. அதே மாதிரி பிடெக்கிலே நூற்றுக்கணக்கான பாடங்கள் இருக்குது. இது எல்லாமே ஒரு சிறப்பு பாடம், அதாவது ஸ்பெஷலைசேஷன் பாடம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஒரு குறிப்பிட்ட அளவு வேலை வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்கும். அதனால் நாம் எப்போதுமே அந்த கன்வென்ஷனல் பாடங்கள்னு சொல்லக்கூடிய அந்த முதன்மை பாடங்களை படிப்பதில் அல்லது தேர்வு செய்வதில் நாம் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி மருத்துவம்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் எம்பிபிஎஸ் அதுதான் மருத்துவம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது மட்டுமல்ல, அது சார்ந்து பிடிஎஸ் இருக்குது, நர்சிங் இருக்குது, அதே மாதிரி பிசியோதெராப்பி இருக்குது, யோகா இருக்குது, சித்தா இருக்குது, இயன்முறை மருத்துவம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு வகையான மருத்துவ படிப்புகளும் இருக்குது. அதையும் நாம் எந்த மருத்துவம் படித்தால் நமக்கு வேலைவாய்ப்புகள் அல்லது சுயதொழில் செய்வதற்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு படிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சட்ட படிப்புகள். இன்றைக்கி சட்ட படிப்புகளில் கூட முன்னாலெல்லாம் ஒரே ஒரு சட்ட படிப்புகள் மட்டும்தான் இருக்கும். அதாவது எல்எல்பி அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கி அதிலே நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது பிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிபிஏ எல்எல்பி இந்த மாதிரியான பாடங்கள்லாம் நிறைய வந்துருச்சு. அதனால் அது எல்லாமே சட்டம் சார்ந்த படிப்புகள் தான். அதில் சில பாடங்கள் சிறப்பான பாடங்களாக இன்றைக்கி இருக்குது. தமிழகத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கி நிறைய சட்டக்கல்லூரிகள் இருக்குது. அது மட்டுமல்லாமல் நிறைய தனியார் சட்டக்கல்லூரிகளும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால் சட்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல படிப்பாகத்தான் இன்றைக்கி கருதப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் வேளாண்மை படிப்புகள் ஒரு காலத்தில் தமிழகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சி அக்ரி, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிற 2 பாடப்பிரிவுகள் தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த பிஎஸ்சி அக்ரி, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர்
ஹார்டிகல்ச்சரை தாண்டி வேளாண் சார்ந்து அங்கேயுமே வந்து ஒரு 20க்கும் மேற்பட்ட பாடப்பிரிவுகள் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய தனியார் கல்லூரிகளும் வேளாண்மை கல்லூரிகளும் இன்றைக்கி நிறைய வந்து தமிழகம் முழுவதும் இருப்பதனால நிறைய வேலை வாய்ப்புகளும் படிப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி வந்து இருக்குது. அதையும் நாம் வந்து கவனத்தில் கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சில பேருக்கு வந்து இயல், இசை, நாடகம், கலை அந்த மாதிரியான பிரிவுகளில் வந்து ஆர்வம் இருக்கும். அப்படி ஆர்வம் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது சார்ந்த படிப்புகளும் தமிழகத்தில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இது தவிர இன்னும் நிறைய படிப்புகள், பட்டப்படிப்புகள், பட்டய படிப்புகள், சான்றிதழ் படிப்புகள் போன்ற பல்வேறு வகையான பாடங்கள், படிப்புகள் தமிழகத்தில் ஏராளமான படிப்புகள் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு எந்த பாடம் பிடிக்கும், எந்த பாடம் படித்தால் நமக்கு வேலைவாய்ப்பு பெற முடியும் அப்படிங்கிற தெளிவும் அதனுடைய புரிதலும் இருந்தால் மட்டும்தான் எந்த பாடத்தை படித்தாலும் நம்மளால் வேலைக்கு செல்ல முடியும். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கி ஒரு பாடத்தை நாம் எப்படி தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய மனக்குழப்பம் இருக்குது. பெரும்பாலான மாணவர்கள், குறிப்பாக முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்கள் அல்லது கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பிகாம் படித்தால் எளிதில் வேலைக்கு செல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லது வந்து ஒரு பிஏ படித்தால் நம்ம வந்து எளிதில் ஆசிரியராக வேலைக்கு செல்லலாம். அல்லது ஒரு பிஏ ஹிஸ்ட்ரி படித்தால் நாம் வந்து போட்டித் தேர்வில் வந்து வேலைக்கு போகலாம். அல்லது ஒரு பிஎஸ்சி மேக்ஸ் படித்தா நாம் வந்து ஒரு வங்கி தேர்வு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. எல்லாமே வந்து ஒரு நினைப்பு தான். அதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா, இன்றைய சூழலில் வந்து ஒரு காலத்தில் பிகாம் படித்தவர்கள் வங்கியில் வேலைக்கு சேர்ந்திருக்கலாம் அல்லது தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து வங்கியில் வேலைக்கு சேரணும் அப்படின்னா என்ன படிப்பு படித்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவர்கள் வைக்கக்கூடிய அந்த போட்டித் தேர்வில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்குத்தான் வங்கி வேலை கொடுப்பார்கள். பிகாம் படித்ததற்காக யாரும் வங்கி வேலை கொடுக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி ஒரு ஆசிரியராக வர வேண்டும் என்றால் ஆசிரியருக்கான அந்த தகுதி தேர்வில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அப்போது தான் நீங்கள் வந்து ஆசிரியராக வர முடியுமோ தவிர நீங்கள் எத்தனை மதிப்பெண் பெற்றிருந்தாலும் உங்களால் வர முடியாது. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, படிப்பு அப்படிங்கிறதுக்கும் வேலை அப்படிங்கிறதுக்கும் மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் இருக்குது. எந்த படிப்பு படித்தாலும் என்ன வேலைக்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடிய சில சூழல்கள் நம்ம நாட்டில் வந்து வந்துக்கிட்டு இருக்கிறதுனால நாம் அதை எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஒரு படிப்பை நாம் தேர்ந்தெடுக்கிறோம், இந்த படிப்பை நாம் படிக்க போகிறோம் அப்படின்னா எதற்காக நாம் அந்த படிப்பை படிக்க போகிறோம், அதில் நமக்கு வந்து ஆர்வம் இருக்க வேண்டும். ஒரு மாணவன் ஒரு கணிதத்தை தேர்ந்தெடுக்கிறான் என்றால் கணிதத்தின் மீது அவனுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா அவன் அந்த பாடத்தை மிக சிறப்பாக படித்து அதன் மூலமாக அவனுடைய வெற்றி வாய்ப்பை, அவனுடைய வேலை வாய்ப்பை உறுதி செய்ய முடியும். மாறாக ஏதோ வீட்டில் சொன்னாங்க அல்லது அதுதான் கிடைச்சது அப்படின்னு நினச்சி படிக்கும்போது அவனுக்கு அந்த கணிதத்தின் மீது வெறுப்பு உண்டாகி அந்த வெறுப்பே அவனுடைய பாடத்தை அவனால் முழுமையாக முடிக்க முடியாமலும் அவனுக்கு அதில் எந்த விதமான வெற்றி வாய்ப்பும் இல்லாமலும் போவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி நடைமுறை சாத்தியம், சில நடைமுறை சாத்தியமில்லாத பாடங்களையோ படிப்புகளையோ நீங்கள் படித்தீர்களானால் நிச்சயமாக அதன் மூலம் உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் தான் வருமே தவிர அதனால் உங்களுக்கு எந்த வெற்றி வாய்ப்பும் ஏற்பட போகிறது கிடையாது. சில படிப்புகள் நம்ம ஊரில் படித்தால் சில ஆயிரத்தில் படித்து விடலாம். அதே படிப்புகளை வெளியூரில் சென்று சில நிறுவனங்களில் படித்தால் பல லட்சங்கள் செலவாகும். ஆனால் அது நமக்கு நடைமுறை சாத்தியமா, அப்படி பொருளாதாரம் பின்புலம் நமக்கு இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதற்கு தகுந்தாற்போல் நம்மளுடைய பாடங்களையும் நம்மளுடைய படிக்கும் இடத்தையும் நாம் தேர்வு செய்யணும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாய்ப்புகள். நாம் ஒரு பாடத்தை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அந்த பாடத்தை தேர்ந்தெடுத்த பிறகு அந்த பாடத்தின் மூலம், அந்த படிப்பின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நாம் மிக தெளிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னா சில பாடங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே வாய்ப்பு இருக்கும், சில பாடங்களுக்கு சுழற்சி முறையிலே வாய்ப்புகள் இருக்கும். இப்போது கூட நிறைய என்ஜினியரிங் படிப்புக்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதனால் நிறைய மாணவர்கள் என்ஜினியரிங் பிஇ சேருகிறார்கள். ஆனால்
கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக பெரும்பாலான பொறியியல் கல்லூரிகளிலே பிஇ படிப்பதற்கு ஆட்களே கிடையாது. அப்போதெல்லாம் நிறைய மாணவர்கள் கலை அறிவியல் கல்லூரிகளிலே பிஎஸ்சி பிசிக்ஸு, பிஎஸ்சி மேக்ஸு, பிஏ இங்கிலீஷ் போன்ற பாடங்களை படித்தார்கள். ஆனால் இன்றைக்கு பொறியியல் கல்லூரிகளிலே அதிகமான மாணவர்கள் சேருவதனால் கலை அறிவியல் கல்லூரிகளிலே பிஎஸ்சி பிசிக்ஸு, மேக்ஸு போன்ற படிப்புகள் படிப்பதற்கு மக்களிடத்திலே ஆர்வம் குறைந்திருக்கிறது. இது எல்லாமே ஒரு தற்காலிக நிலவரம்தான். வாய்ப்புகள் மாறிக்கொண்டே இருக்கும். அப்படி என்ன வாய்ப்புகள் இருக்கிறதோ எதிர்காலத்தில், இப்போது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில், அடுத்த 10 ஆண்டுகளில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல பாடங்களையும் நாம் தெரிவு செஞ்சு படிக்கணும். அப்படி படித்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற முடியும். அதனால் உயர்கல்வி அப்படிங்கிறது ஏதோ ஒரு 3 ஆண்டுகள், 4 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் நம்மளுடைய காலத்தை விரயமாக்குவதற்கும் அல்லது படிப்பதற்குமான ஒரு நிலையாக எடுத்துக்கொள்ளாமல் அந்த 3 ஆண்டுகளும், அந்த 4 ஆண்டுகளும், அந்த 5 ஆண்டுகளும் தான் உங்கள் எஞ்சிய வாழ்க்கையை, உங்கள் ஆண்டு முழுவதும் உங்களையும், உங்கள் வாழ்வாதாரத்தையும், உங்கள் சமூக மேம்பாட்டையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு படிப்பாக அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் படித்தோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் கண்டிப்பாக எந்த படிப்பு படித்தாலும் யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம். அதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. ஏராளமான வாய்ப்புகளும் ஏராளமான வசதிகளும் இங்கே கொட்டி கிடைக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் உயர்கல்வியின் தரம் என்பதும் உயர்கல்வியின் வாய்ப்புகள் என்பதும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. யாருக்கு வேண்டுமானாலும் என்ன படிப்பு வேண்டுமானாலும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இங்கே இருக்கிறது. ஆகவே உங்களுடைய பொருளாதார சூழல், உங்களுடைய குடும்ப பின்னணி, உங்களுடைய ஆர்வம், உங்களுக்கான வாய்ப்புகள் அவற்றையும் அறிந்து தெரிந்து அதற்கு தகுந்தாற்போல் நிதானமாக உங்கள் படிப்பை தேர்ந்தெடுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். மாறாக ஏதோ படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில், ஏதோ நாம் ஒரு கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் ஏதாவது ஒரு படிப்பை படிப்போம் என்று நினைத்தால் அதுவே உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு சிக்கலாக அமையும். ஆகவே எனது அன்பான வேண்டுகோள், மாணவ மாணவிகளே, பெற்றோர்களே, மிகவும் கவனமாக இருங்கள். குறைந்தபட்சம் உங்களது பிள்ளைகளையும் ஒரு பட்டதாரியாக ஆக்குவதற்கு அனைத்து வகையிலும் நீங்களும் உங்கள் குடும்பமும் உறுதுணையாக இருந்து உங்கள் பிள்ளைகளை மிகப்பெரிய அளவில் வெற்றியாளராக வாக்குவதற்கு உயர்கல்வி என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். அதுவும் குறிப்பாக கலை அறிவியல் கல்லூரியில் படிக்க விரும்புகிறவர் தாராளமாக உங்களுக்கு தகுந்தாற்போல், குறிப்பாக அரசு கல்லூரிகளிலே மிகவும் குறைவான செலவில், இன்னும் சொல்லப்போனால் மிகவே செலவே இல்லாமல் நீங்கள் படிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் 176 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளிலே 159 பாடப்பிரிவுகள் இருக்கிறது. அதில் ஒரே ஒரு விண்ணப்பத்தை மூலம் நீங்கள் எத்தனை கல்லூரியில் வேண்டுமானாலும், எத்தனை பாடப்பிரிவுகளுக்கு வேண்டுமானாலும் விண்ணப்பித்து உங்களுக்கு வேண்டிய கல்லூரிகளிலே இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த வாய்ப்பை தவறவிடாமல் அனைவரும் உயர்கல்வி கற்று உங்கள் வாழ்வும், தமிழகத்தினுடைய உயர்கல்வி பயில்வோரினுடைய எண்ணிக்கையும் இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வந்து இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் உங்களுடைய உயர்கல்வியின் பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.